வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026-27 நிதியாண்டுக்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பேச்சு. அறுபடை வீடுகளில் தைப்பூச திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன். 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வு. மக்கள் மீது கூடுதல் சுமையை திணிப்பதாக செல்வ பெருந்தகை கண்டனம். விரிவான செய்திகள். 2026-27 நிதியாண்டுக்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். 2026-27 நிதியாண்டுக்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். இதில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான ஒதுக்கீடு குறித்து பேசிய நிர்மலா சீதாராமன், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு 10,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்சார்பு இந்தியா நிதியில் கூடுதலாக 2,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், பொது கட்டமைப்புகளுக்காக மூலதன ஒதுக்கீடு 12.2 லட்சம் கோடியாக உள்ளதாக அறிவித்தார். 2வது, 3வது நிலை நகரங்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து ஒன்றிய அரசு வேலைவாய்ப்பு நுகர்திறன் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதை குறிப்பிட்டு உரையாற்றினார். அப்போது நிர்மலா சீதாராமன் பேசுகையில், புனிதமான தைப்பூச நாளிலும் ரவிதாஸ் ஜெயந்தி நாளிலும் நாட்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். இந்திய பொருளாதாரம் சீரான வேகத்தில் முன்னேறி வருவதாகவும், வேலைவாய்ப்பு உற்பத்தி பெருகும் வகையிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இதுவரை 350 சீர்திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும், நாட்டின் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிப்பதுதான் அரசின் இலக்கு என தெரிவித்தார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் ஒடிசா, கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் அரிய வகை கனிமங்களுக்கான பிரத்யேக வழித்தடங்கள் உருவாக்கப்படும் என அறிவித்துள்ளார். தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழுமுதிர் சோலை ஆகிய அறுபடை வீடுகளில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் பக்தர்கள் காவடி நடனம் பார்ப்போரை கவர்ந்தெழுத்தது. தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று மட்டும் சுமார் 1,70,000 பேர் தரிசித்தனர். இதேபோன்று திருச்செந்தூரில் பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் உடல் முழுவதும் திருநீர் அணிந்து பக்தி கோஷங்கள் முழங்க நடனமாடினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அறுபடை வீடுகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அலைமோதுகிறார்கள். மக்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்கிறார்கள். இதேபோல கோவையில் உள்ள மருதமலை கோவிலும் பக்தர்கள் அதிக அளவு குவிந்துள்ளனர். தைப்பூசம் விசேஷமாக கொண்டாடப்படும் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட முக்கிய முருகர் கோவில்களுக்கு சிறப்பு பேருந்துகள் மற்றும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. பக்தர்கள் வசதிக்காக கோவில் அருகே மருத்துவ முகாம்கள், பக்தர்கள் சிரமமின்றி கோவில் உள்ளே நுழைய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் வழிநடத்தப்பட்டு வருகின்றனர். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சென்னை வடபழனி ஆண்டவர் முருகர் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தைப்பூசத்தை ஒட்டி வடபழனி ஆண்டவருக்கு அதிகாலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பக்தர்கள் வருகையால் வடபழனியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்ந்து 1,899 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை நிர்ணயித்து வருகின்றன. இதில் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை மாதத்தின் முதல் தேதியில் மாற்றி அமைத்து வருகிறது. அந்த வகையில் இன்று எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை உயர்ந்துள்ளது.
சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்ந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு பயன்பாட்டிற்கான 14.2 கிலோ சிலிண்டர் விலை மாற்றமின்றி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாரத், இந்துஸ்தான், இந்தியன் ஆயில் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு 14.20 கிலோ எடையிலும், வணிக பயன்பாட்டுக்கு 19 கிலோ எடையிலும் சமையல் கேஸ் சிலிண்டர்களை நாடு முழுவதும் விநியோகம் செய்து வருகின்றன. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து வருவது வணிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பிப்ரவரி 6 வரை ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், லட்சத்தீவு, கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகம் நோக்கி வீசும் கிழக்கு திசை காற்றில் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும், நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 3ஆம் தேதி தமிழக கடலோர மாவட்டங்களிலும், 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், 5ஆம் தேதி ஓரிரு இடங்களிலும், 6ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றம் வருகை தருவதற்கு முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து பெற்றார். இன்று காலை 11 மணிக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றம் வருகை தந்துள்ளார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அவர் வாழ்த்து பெற்றார். இன்று மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு குடியரசுத் தலைவர் தயிர் மற்றும் சர்க்கரை கலந்த இனிப்பை ஊட்டிவிட்டு வாழ்த்து கூறினார். இது பல ஆண்டுகளாக தொடரும் மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பட்ஜெட்டின் போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அணியும் சேலை அதிக கவனம் பெறும். இந்த ஆண்டும் அவர் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் பட்டு புடவையை உடுத்தியிருக்கிறார். கடந்த பட்ஜெட்டின் போது பீகார் தேர்தல் நடைபெற இருந்ததால் பீகார் மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற புடவையை அவர் அணிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வணிக சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இன்று வணிக எரிவாயு சிலிண்டர் விலை 50 உயர்த்தப்பட்டிருப்பது சிறு வணிகர்கள் மற்றும் உழைக்கும் மக்களை நேரடியாக பாதிக்கும் என வேதனை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள நிலையில் இந்த விலை உயர்வு கூடுதல் சுமையை மக்கள் மீது திணிப்பதாக உள்ளதாகவும், விலை ஏற்றங்களின் மூலம் தோல்விகளை மறைக்கும் ஒன்றிய அரசின் அலட்சிய போக்கை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பொன்னகர் பகுதியைச் சேர்ந்த 9 வயது மாணவி அங்குள்ள அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி முடித்து வீட்டின் அருகே மாணவி விளையாடிய போது அதே பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்ற 60 வயது வெல்டிங் தொழிலாளி மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மாணவி பெற்றோரிடம் நடந்த சம்பவத்தை தெரிவித்ததன் பேரில் மாணவியின் தந்தை ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அரக்கோணம் நகர காவல் எல்லைக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த வேலூரை சேர்ந்த பரமேஸ்வரன், திருவள்ளூரை சேர்ந்த கார்த்திக் ஆகியோரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் பரமேஸ்வரன் மற்றும் கார்த்திக் 2 பேரும் பல்வேறு இடங்களில் இருந்து வாகனங்களை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வேப்பம்பட்டு சஞ்சீவி பகுதியை சேர்ந்தவர் விவசாயி அனுமுத்து. இவரது வீட்டின் அருகே உள்ள விவசாய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக அனுமுத்து சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டு அனுமுத்து உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வாணியம்பாடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடி அருகே விவசாய நிலத்தில் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற விவசாயி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த பசலிக்குட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் தண்டபாணி முருகர் கோவிலில் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பசலிக்குட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் தண்டமாணி முருகர் கோவிலில் தைப்பூச விழாவையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முருகருக்கு திருநீறு அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வேல்வேல் முருகா என முழக்கமிட்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற முருகரை மனமுருகி வழிபட்டனர். தைப்பூச திருநாளை முன்னிட்டு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ பாலாஜி அம்மன் ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட காந்தி நகர் 5ஆம் வீதியில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ பாலாஜி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித கலச நீர் யாகசாலையில் வைக்கப்பட்டு ஹோமங்கள் செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக நிறைவு கால பூஜை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு யாகசாலையில் வைக்கப்பட்டுள்ள புனித கலசத்தை வழிபட்டனர். மேலும் ஸ்ரீ பாலாயி அம்மனின் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக மாபெரும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த ஸ்ரீ மகா முனீஸ்வரர் சப்த கன்னியர்கள் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிரம்மபுரம் கிராமத்தில் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா முனீஸ்வரர் மற்றும் சப்த கன்னியர்கள் கோவிலில் 2 நாட்கள் யாக பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று யாகசாலையில் இருந்து புனித நீர் கலசங்கள் மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீ மகா முனீஸ்வரர் மற்றும் சப்த கன்னியர்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் காட்பாடி, பிரம்மபுரம், சேவூர் தாங்கல் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இடையே காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உள்பட 31 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் அமைப்பினர் போர் நிறுத்த விதிமுறைகளை மீறியதாக இஸ்ரேல் குற்றஞ்சாட்டு இருந்த நிலையில் காசா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் மேற்கு கான் யூனிஸில் அகதிகள் முகாமை குறிவைத்து இத்தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் 2 குடும்பங்களை சேர்ந்த 6 குழந்தைகள் மற்றும் 2 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் காசா நகரில் ஒரு காவல் நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 பெண் காவலர்கள் உள்பட 14 பேர் கொல்லப்பட்டனர்.
கடந்த ஆண்டு அக்டோபரில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு ஒரே நாளில் நிகழ்ந்த மிக அதிகப்படியான உயிரிழப்பு இதுவாக கருதப்படுகிறது. இது குறித்து சர்வதேச நாடுகளும் அமெரிக்காவும் தலையிட்டு இஸ்ரேலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த அக்டோபர் 10 போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 520க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2026-27 நிதியாண்டுக்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பேச்சு. அறுபடை வீடுகளில் தைப்பூச திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன். 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வு. மக்கள் மீது கூடுதல் சுமையை திணிப்பதாக செல்வ பெருந்தகை கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.